யாரோ மனதிலே நானும் உங்களை பார்க்கணும் பேசணும்னு நினச்சிட்டே இருந்தேன். இன்னைக்கு தான் ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அது என்னமோ கரெக்டு தான். நான் வீட்டுக்கு வரும்போது நீங்கள் இருக்கிறதில்ல, நீங்கள் இருக்கும்போது நான் வரதில்ல. நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்ட்டு இருக்கீங்க? உங்கள் அம்மா என் அக்கா கிட்ட பேசினதை அக்கா சொன்னான். உங்கள் ஃபேமிலி எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. மேரேஜை பற்றி ஏதாவது முடிவெடுக்கணும்னா இங்கேயே எடுத்துடலாம். அதில் தான் ஒரு சின்ன ப்ராப்ளம். தப்பாக நினச்சிக்காதீங்க. மேரேஜ் மட்டும் கொஞ்சம் லேட்டாக வச்சுக்கலாமே. ஏன் சார், ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனைலாம் இல்லை. இப்போது நான் பார்த்துட்ருக்கிற வேலை டெம்பரவரி தான், எப்போ வேணாலும் போகலாம். ஸோ அதான் லோன் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு. ஓ அப்படியா, நான் வேணால் ஹெல்ப் பண்ணுறேன். பிரியா, அந்த லேண்டு என் பேரில் சும்மா தானே இருக்குது, அதை வேணால் சேல் பண்ணிவிட்டு மாப்பிள்ளைக்கு காசு கொடுத்துடலாம்ல. ஐயோ சார், எனக்கு அதெல்லாம் வேணாம். நீங்கள் எனக்கு பணம் கொடுத்தா பிரியாவை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு வரதட்சணை கொடுக்குற மாதிரி இருக்கும். எனக்கு அதெல்லாம் வேணாம். அட என்ன அருண் இப்படி யோசிக்கிறீங்க? சும்மா ஒரு ஹெல்ப் தானே, இதில் என்ன இருக்குது? இல்லை கிருஷ்ணா, இதை பற்றி பேச வேணாம். நான் தான் சொல்கிறேனே, எனக்கு உங்ககிட்ட இருந்து எதுவும் வேணாம். லட்சுக்காக தான் இது எல்லாமே. அதான் அண்ணன் சொல்கிறான்ல, நீங்கள் வாங்கிக்கோங்க அருண். இல்லை பிரியா, எனக்கு தேவை பணம் இல்லை, லட்சுவும் நீங்களும் மட்டும்தான். ஸோ ப்ளீஸ் கொஞ்ச நாள் மட்டும் எனக்காக வெயிட் பண்ணுங்க. சரி அருண், உங்கள் இஷ்டம். பிரியா, உண்மையாகவே மாப்பிள்ளை ரொம்ப நல்லவராக தான் இருக்காரு. நாங்களே தேடினாலும் இப்படி ஒருத்தர் கிடைக்க மாட்டாங்க. எனக்கு என்னமோ இதுக்கப்புறம் உன்னோட லைஃப் டெஃபினட்டாக ஹாப்பியாக இருக்குன்னு தோணுது. ஸோ எதை பற்றியும் யோசிக்காம நீயும் மனசை மாற்றிக்கிறது நல்லது. இல்லை கிருஷ்ணா, அது வந்து தயவு செஞ்சு திரும்பவும் எதை பற்றியும் யோசிக்காத. பாஸ்ட் இஸ் பாஸ்ட், எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதோட இதெல்லாம் விட்டுட்டு இவர் கூட உன் லைஃப் எப்படி இருக்கணுங்கிறத நீ டிசைட் பண்ணு. சரி, எனக்கு டைம் ஆச்சு, நான் வரேன். ம் சரி கிருஷ்ணா, பார்த்து போ. சரி பிரதர், எனக்கு காலேஜுக்கு டைம் ஆச்சு, நான் வரேன். ம் சரிங்க சார். அட இன்னும் என்ன சார் மோரன்ட்டு, சும்மா கிருஷ்ணானே கூப்பிடுங்க. ம் ஓகே கிருஷ்ணா. அப்புறம் என் அக்காவை வீட்டில் ட்ராப் பண்ணிடுங்க. எனக்கு டைம் ஆச்சு, இல்லைன்னா நானே ட்ராப் பண்ணிடுவேன். ம் ஓகே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க. சரி, நான் வரேன். சரி பிரியா, எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்கு, நம்ம கிளம்பலாமா? தேங்க்ஸ் அருண். தேங்க்ஸா? எதுக்கு? எல்லாத்துக்கும் டேய் டேய் மச்சான், நீ கொஞ்சம் திருமணினா வந்த வேலையை பார்க்கலாம். என்னடா டேய், ஜெராக்ஸ் மிஷின் ஏதோ ப்ராப்ளமா இருக்கான், எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்னு சொல்றாங்க. இப்போ என்ன பண்றது? சரி, இவ்வளவு தூரம் வந்துட்டோம், வெயிட் பண்ணி வாங்கிட்டு போயிடலாம். டேய், நம்ம வெயிட் பண்ணலாம், ஆனா அவங்க எனக்குலாம் எந்த பிரச்சனையும் இல்லை, நான் வீட்டில் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். ஸோ நோ ப்ராப்ளம். மகா, உனக்கு? எனக்கும் எந்த ப்ராப்ளம் இல்லை, ஜெராக்ஸ் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஸோ என்னை தேட மாட்டாங்க. அப்புறம் என்ன, இங்கே வெயிட் பண்ணலாம். இங்கே வா, எவ்வளவு நேரம் நிக்கிறது? எல்லாத்துக்கும் கால் வலியே வந்துடும். மச்சான், வேணும்னா ஒன்று பண்ணலாமா? பக்கத்தில் ஒரு காஃபி ஷாப் இருக்கு, அங்கே போய் கொஞ்ச நேரம் காஃபி குடிச்சிட்டு உட்காந்துருப்போம். இவங்க ஜெராக்ஸ் எடுத்ததுக்கப்புறம் கூப்பிடுவாங்க. எனக்கு ஓகே, அவங்க கிட்டையும் கேட்டுக்கோ. எனக்கும் ஓகே தான், போகலாம். அப்போ மச்சான், நீ அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்துரு, நம்ம அங்கே வெயிட் பண்ணலாம். ம் ஓகே. இவன் பாட்டுக்கு இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் நம்மளை விட்டுட்டு போயிட்டான். தொலைஞ்சோம். ஷாலு, என்ன நீ ஏதோ தனியாக புலம்பிட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன் இவன், எனக்கு ஒரு டவுட்டு. என்ன டவுட்டு? ஒரு 4 பசங்க வம்பிழுத்தாங்கன்னு சொன்னல. ஆமாம். இப்போலாம் என்னன்னு தெரியல, என் அப்பாவே கொண்டு போய் விடுறாரு, திரும்ப கூட்டிட்டு வராரு. அது மட்டும் இல்லை, போகிற வழியில் அந்த 4 பசங்க இருக்காங்களான்னு பார்த்தேன், அவங்களும் இல்லை. ஸோ சம்திங் ராங், எதுவும் நடந்திருக்கு. நீ ஏதாவது பண்ணியா? நம்ம தான் போய் அத்தைக்கிட்ட சொன்னோம், இவகிட்ட எதுக்கு சொல்லணும், அதை அப்படியே மறைச்சிருவோம். நம்ம தான் அப்பா கிட்ட சொல்லி ஆக்ஷன் எடுக்க சொன்னோம். இதை எதுக்கு சொல்லணும், அப்படியே விட்டுருவோம். ஏய், என்ன கேட்டா நீ பாட்டுக்கு அந்த பக்கம் திரும்பிக்கிட்ட? நானும் எதுவும் பண்ணல, மேபி உன் அப்பாவுக்கே தானே தெரிஞ்சிருக்கும். டேய் நடிக்காதடா, அதை எப்படிடா என் அப்பாவுக்கு தெரியும்? நான் தான் யார்கிட்டயுமே சொல்லலையே. நான் ஷேர் பண்ண ஒரே ஆள்னா நீயும் மகாவும் தான். அப்போ மகா உண்மையை சொல்லு, நீ ஏதாவது பண்ணியா? ஏய் லூசு, இதில் நான் என்ன பண்ண முடியும்? நான் எங்கேயோ இருக்கேன், நீ எங்கேயோ இருக்க, என்னால் எப்படி அந்த பசங்களை விரட்ட முடியும்? ஏய், அந்த பசங்களை நீ விரட்டியா இல்லையா நான் கேட்கவே இல்லையே. தானா தலையை கொடுக்குற, அப்போ நீ தான் ஏதோ பண்ணியிருக்க. இல்லை, நீ ஃபோன் பண்ணி அழுதியா, அதான் நான் தான் அப்பா கிட்ட சொல்லி அந்த பசங்களை ஏதாவது பண்ண சொன்னேன். மகா, நிஜமாவா? என்ன டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு?
பாலா, அன்னைக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னல, பாரு மகா தான் அவங்க அப்பா கிட்ட சொல்லி எனக்கே தெரியாம ஹெல்ப் பண்ணிருக்கா. மகா பண்ணாளா? ஆனா ஷாலு, யுவன் தான் அத்தைக்கிட்டையும் மாமா கிட்டேயும் பேசினான். என்னது? யுவன் நீ பண்ணியா? ஏய், அதெல்லாம் இல்லை. நீ பொய் சொல்ற. எங்க பாலா சொல்லு, யுவன் என்ன பண்ணா? நீ எனக்கு ஃபீல் பண்ணல, அதனால உங்க அம்மா அப்பா கிட்ட வந்து பேசி அவன் தான் சேஃப்டியாக பார்த்துக்க சொன்னான். ரொம்ப தேங்க்ஸ் யுவன். நான் ரொம்ப பயந்துட்டே இருந்தேன், எப்படிடா ஸ்கூலுக்கு போகிறதுன்னு யோசிச்சிட்டே இருந்தேன். உங்கள் 2 பேருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். உங்களை மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சதுக்கு நான் தான் உண்மையாகவே கொடுத்து வச்சிருக்கணும். ஹேய் விடுடி, இதெல்லாம் ஒரு விஷயமா? அதானே, விடு, இதெல்லாம் ஒரு விஷயமா? இல்லை யுவன், நான் ஸ்கூலுக்கே போகக்கூடாதுன்னு முடிவெடுத்துட்டேன். அந்த அளவுக்கு பயம் இருந்துச்சு. 2 பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஏய் விடுடி, இதுக்கு போயிட்டு சரி வாங்க போகலாம். உன் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணது மட்டும் இல்லாமல் அது அவளுக்கே தெரியக்கூடாதுன்னு நினச்சல. உண்மையாகவே நீ கிரேட் தான். நீங்களும் தானே அவளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. நீங்களும் கிரேட் தான். நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி யோசிக்கிறோம்ல. ஆமாம் யுவன். ஆனால் இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. ஒரே மாதிரி திங்க் பண்ணுறோம், பிடிச்ச விஷயங்களும் ஒரே மாதிரி இருக்குது, டேட் ஆஃப் பர்த், டைம் எல்லாமே சேம். எப்படி இதெல்லாம்? எனக்கு ஒன்று தோணுது, சொல்லலாமா கூடாதான்னு தெரியல. சொல்லு, கேட்போம். இந்த ஜென்மத்தில் எனக்கு நீ உங்களுக்கு நாங்கன்னு யாரோ நம்ம 2 பேரையும் அனுப்பி வச்ச மாதிரி இருக்கு. மேபி. ஆனால் இதெல்லாம் பாசிபிளான்னு எனக்கு தெரியல. ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஆனால் மகா, இதெல்லாம் இப்போவே முடிவு பண்ணிட முடியாது. ஏன்னா இப்போ தான் ஸ்கூல் முடிக்கிறோம், இன்னும் காலேஜ் இருக்குது, அதுக்கப்புறம் மெச்சூர் ஆகும். ஸோ நிறையா சேஞ்சஸ் வரும், நம்ம மனசுலையும் ஏதாவது மாறலாம். மாறும்னு உங்களுக்கு தோணுதா? அது இப்போ கேட்டால் எனக்கு எப்படி தெரியும்? ஃப்யூச்சரில் தான் தெரியும். அது எப்படி மாறும்? என்ன இப்படி பேசுகிறாங்களோ? என் மனசுலாம் என்றைக்குமே மாறாது. ஏய், என்ன தனியாக ஏதோ யோசிச்சுட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி வாங்க உள்ளே போகலாம். போகலாம். அதுக்கு முன்னாடி அந்த பக்கம் திரும்பி என்னை திட்டிகிட்டு இருந்தியே, அது என்னன்னு சொல்லு, போகலாம். நானும் எதுவும் திட்டலப்பா. ஹேய், உன் மனசில் நினச்சது வெளியே வரைக்கும் கேட்டுச்சு. நானும் சும்மா உன்னை கோவப்படுத்தி பார்க்கலாம் தான் சொன்னேன். என் மனசும் எப்போவுமே மாறாது. நிஜமா தானே சொல்கிறீங்க? இப்போ இருக்கிற மாதிரியே கடைசி வரைக்கும் இருப்பீங்கல்ல? இப்போ இருக்கிற மாதிரி எப்படி கடைசி வரைக்கும் இருக்க முடியும்? வயசாயிடுச்சுன்னா முடியெல்லாம் நினச்சிடும்ல. அதை சொல்லலை, இப்போ என்ன பிடிச்சிருக்கிற மாதிரியே கடைசி வரைக்கும் உங்களுக்கு என்ன பிடிக்கும்ல? இப்போ மட்டும் இல்லை, எப்போவுமே இந்த யுவனுக்கு மகா தான். போதுமா? யுவன். அண்ணா. என்னது அக்காவா? நீ அண்ணான்னு சொன்ன? அவன் என் பெரியம்மா பையன். அவங்க என்னோட பெரியம்மா பொண்ணு. அச்சச்சோ, அப்போ மாட்டணுமா? தொலைஞ்சோம். ஏய், இங்க என்ன பண்ற? அண்ணே, ஜெராக்ஸ் கடைக்கு வந்தேன். ஏமா, காஃபி ஷாப்ல ஜெராக்ஸ் எடுக்கிறாங்களா? அதிசயமா இருக்கு. இல்லைண்ணே, அங்கே ஆப்போசிட்டில் பாரு ஜெராக்ஸ் கடை, அங்கே ஜெராக்ஸ் எடுக்க வந்தோம். அப்புறம் அங்கே லேட் ஆகுன்னு சொன்னாங்களா, அதான் எல்லாரும் சேர்ந்து ஒரு காஃபி குடிக்கலான்னு வந்தோம். அண்ணே, வீட்டில் சொல்லிடாத. சரி சரி, ஃப்ரெண்ட்ஸோட தானே வந்திருக்க, நானும் எதுவும் சொல்ல மாட்டேன். ஆமா, ஃப்ரெண்ட்ஸ்னு சொன்ன, ஒரு பையன் தான் நிற்கிறான். இல்லைண்ணே, கூட 2 பேர் வந்தாங்க, உள்ளே இருக்காங்க. சரி சரி, பயப்படாத, நானும் சித்திக்கிட்டு சொல்ல மாட்டேன். அக்கா, நீங்க இங்க என்ன பண்றீங்க? டேய் படவா, அதை நான் கேட்கணும். ஏண்டா இந்த வயசுல லவ்? லவ்வா? அப்படின்னா? டேய், நீங்க பேசினது அவ்வளோத்தையும் கேட்டுட்டு தான் நின்னோம். அக்கா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா ஃப்ரெண்ட்லியாக பேசிட்டு இருந்தோம், நீ எதுவும் நினச்சிக்காத. நான் எதுவும் நினைக்கல. படிக்கிற வயசுல இதெல்லாம் வரது சகஜம்தான். ஆனால் அதுக்காக இப்படி ரோட்ல நின்று பேசுறதுலாம் ரொம்ப தப்பு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க என்ன பண்ற? வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஒரு நாள் வீட்டுக்கு வந்துட்டு போ. சரிக்கா. ஆமா அண்ணே, நீ என்ன இந்த பக்கம்? ஏமா, நாங்களாம் காஃபி ஷாப் வரக்கூடாதா? இல்லைண்ணே, நீ ஆம்புலன்ஸ் ஓட்டிட்டு பிஸியா இருப்ப, இந்த சைட்லாம் வர மாட்டியே, அதான் கேட்டேன். அது ஒன்றும் இல்லை, இதோ பக்கத்தில் நிற்கிறாங்களே, அவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். ஓ ஓ, டேட்டிங்கா? ரைட் ரைட். ஏய், அதெல்லாம் இல்லை, நீ வேற. சும்மா பேசலான்னு வந்தோம். அக்கா, கல்யாணமா? சூப்பர்க்கா. சார், உண்மையாகவே நீங்கள் கிரேட். இந்த காலத்துலலாம் செகண்ட் மேரேஜ் பண்ணுறதுக்கு எல்லாரும் ரொம்பவே யோசிப்பாங்க. உண்மையாகவே உங்களை பாராட்டியே ஆகணும். பாரா, பெரிய மனுஷன் மாதிரி பேசுறத. இல்லைக்கா, ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு. அண்ணே, நிஜமாவா? சூப்பர்ண்ணே.
சரி அதெல்லாம் இருக்கட்டும், ஜெராக்ஸ் எடுத்து முடிச்சுட்டு நேரத்தோட வீட்டுக்கு போங்க, மழை வர மாதிரி இருக்கு. ம் சரிண்ணே. ஆமா, கல்யாணத்துக்குலாம் எங்களை கூப்பிடவே மாட்டியா? ஹே வாளு, அது எப்படி கூப்பிடாம இருப்பேன்? வீட்டில் வந்து இன்விடேஷன் வைக்கிறேன், ஒழுங்கா வா. படிக்கணும், எக்ஸாம் இருக்குன்னு சொல்லி வராம மட்டும் இருந்துடாத. ம் சரிண்ணே. ஏக்கா மேரேஜ் எப்போ? டேய், அதெல்லாம் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. இப்பதான் என் அண்ணன் இருக்கான்ல, அவன் வந்து இவர்கிட்ட பேசிட்டு போனான். வீட்டில் எல்லாரும் பேசிட்டு முடிவெடுப்பாங்க. மேரேஜுக்கு கண்டிப்பா வந்துரு. கண்டிப்பாக்கா, நான் வராம எப்படி? சரி, நாங்க கிளம்புறோம். ஓகே. அச்சோ, வசமா மாட்டினேன்னு நினைச்சேன். நல்ல வேலை. சேம் ஃபீலிங். சரி வா, இதுக்கு தான் இப்படிலாம் அங்கங்கே நின்று பேசக்கூடாதுங்கிறது. நம்ம காஃபியை குடிச்சிட்டு ஜெராக்ஸ் வாங்கிட்டு கிளம்பலாம். டே ஆதி, எப்பவும் ஃபீஸ் போன பல்பு மாதிரி இருப்ப, இன்னைக்கு என்ன அப்படி பிரைட்டா இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லடா. டேய், உனக்கு என்னாச்சு? எவனாவது ஃபீஸை பிடிங்கிட்டானா என்ன? ஏய், கொஞ்ச நேரம் வாயை வச்சுட்டு சும்மா இருடா. ஏதாவது தொணன்னு பேசிட்டு. பைபிள் டென்ஷனாக இருக்கு போல. டேய் என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சான், சும்மாதான். டே ஆதி, வாயே, கொஞ்ச நேரம் போய் அப்படியே ஊரை சுற்றி பார்த்துட்டு வரலாம். போகலாம், பட் கொஞ்ச நேரம் இரு. மச்சான், வில்லேஜில் பொண்ணுங்களாம் செம்மையாக இருக்காங்க. சிட்டியில் ஒரு பொண்ணை விடலை, எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன். இங்கேயும் ஒன்று ரெண்டு கரெக்ட் பண்ணி வை, கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஏய், கூட சேர்ந்துருக்கேன்னு வச்சுக்கிட்டு இருக்கோம், இல்லைன்னு வை, இந்நேரம் தூக்கி போட்டு மிதிச்சிருப்பேன். ஆரம்பத்துலேருந்து இப்போ வர எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணம் நீ தான். என்ன மச்சான் இப்படி சொல்லிட்ட? அதுவும் என்ன போய் இப்பதான் அவன் கொஞ்சம் நல்லா இருக்கான், எங்கேயாவது கூட்டிட்டு போய் பிரச்சனையை கொண்டு வந்துடாதீங்க. அட போடா, ஏதாவது லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு. ஆதி, நீ சொல்லு, சிட்டில தான் உனக்கு எந்த பொண்ணும் செட் ஆகல, வாயேன் வில்லேஜில் போய் ஒரு நல்ல பொண்ணா பார்த்து உனக்கு செட் பண்ணிடலாம். இல்ல தெரியாம கேட்குறேன், நீ ஃப்ரெண்டா இல்ல மாமாவா? டேய் என்னடா? அதெல்லாம் வேணாம் மச்சான், நான் ஆல்ரெடி பொண்ணை பார்த்துட்டேன். என்னது, பொண்ணை பார்த்துட்டியா? டேய் வினோத், என்ன சொன்னான்னு கேட்டியா? காலையிலேருந்து ஸ்வேதா ரூமை விட்டே வெளியே வரல. நேற்று ரொம்பவே பேசிட்டோம், அவ ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. போய் ஒரு சாரி கேட்டுட்டு வரலாம். இவன் என்ன நம்ம பேச பேச எனக்கு யோசிச்சுட்டு இருக்கான். டேய் வினோத். மச்சான் இருங்க, இப்போ வந்துடுறேன். இவன் எங்க ஓடுறான்? ஒரு வேளை ஸ்வேதாவை பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி மச்சான், அதெல்லாம் விடு. நீ ஒரு பொண்ணை பார்த்துட்டேன்னு சொன்னியே, யாரு? வேற யாரு? என் பெர்சி தான். என்னது பெர்சியா? அப்போ வினோத்தோட நிலைமை என்னடா? என்னமோ உனக்குள்ள யோசிச்சுட்டு இருக்க. ஏன் மச்சான், எப்பவும் சொல்லுவேல்ல பெர்சியை நான் அப்படிலாம் நினைக்க மாட்டேன்னு, என்ன திடீர்னு? இல்ல, இங்க வர வரைக்கும் எனக்கு அந்த எண்ணம் இல்லதான். ஆனா சித்தி சித்தப்பா சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு என்னமோ அவ மனசுல நான் தான் இருக்கேன்னு தோணுது. டேய், இது பெர்சிக்கிட்ட சொல்லிட்டியா? இல்ல மச்சான், நான் சொல்ல போறதில்ல. அவளா சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணலான் இருக்கேன். சின்ன வயசுல இருந்து ஒன்னாவே இருக்கும், எதையுமே தெரிஞ்சுக்காம நான் பாட்டுக்கு அவ முன்னாடியே எவ பின்னாடியோ தெரிஞ்சிருக்கேன். ஸோ 10ல் 11 அவளை நான் நினைச்சிட்டேன்னு அவன் நினைச்சிடக்கூடாதுல. அதுக்காக தான் அவளா மனசு திறந்து சொல்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணலான் இருக்கேன். சொல்லிடாத மச்சான், வாயை திறந்து சொல்லிடவே சொல்லிடாத. சரி நீங்க நில்லு, நான் பார்த்துட்டு வந்துடுறேன். இது என்னடா புது குழப்பம்? ஆதி மட்டும் பெர்சிக்கிட்ட லவ் சொல்லிடவே கூடாது, சொன்னா அவ்வளோதான். இது மட்டும் வினோத்துக்கு தெரிஞ்சா பெரிய தியாகி மாதிரி விட்டு கொடுத்துருவான். ஆதியாவது பரவாயில்ல, நம்ம கூட சேர்ந்து பொறுக்கித்தனம் பண்ணிட்டு ஏகப்பட்ட பொண்ணுன்னு தெரிஞ்சவன். ஆனா வினோத் அப்படி இல்லை. அவன் பார்த்த பொண்ணும் பெருசி தான், கடைசியும் அவளாதான் இருக்கணும். ஆதி மட்டும் இந்த விஷயத்த ஷேர் பண்ணிடவே கூடாது. ஏங்க கவனிச்சிங்களா? ஸ்வேதா நெருங்கி நெருங்கி போக போக வினோத் விலகி விலகி போறான். அட ஆமாடி, வந்த நாள்ல இருந்து இந்த கூத்த கவனிச்சுட்டு தானே இருக்கேன், எல்லாம் எனக்கு தெரியும். எனது தெரியுமா? வினோத்தும் பெருசியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசார விரும்புறாங்க. எனது வினோத்தும் பெருசியுமா? அப்ப ஆதி? அதாண்டி எனக்கும் புரியல, என்ன பண்றதுன்னு ஒன்றும் தெரியல. இது தெரியாம ஆதி மனசுல வேற தேவையில்லாத ஆசையை விதைச்சு விட்டுட்டோம். இதுக்கப்புறம் என்ன நடக்க போதோ? என்னங்க இப்படி ஆயிப்போச்சு? 2 பேரும் பிரிஞ்சா உண்மையான காதலை பிரிச்சு இவங்களை சேர்த்து வச்ச மாதிரி ஆயிரும்ல. அதைத்தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனா எனக்கு தெரிஞ்சு இது எல்லாத்துக்கும் விதியே வழி விட்டுரும். ஏங்க நம்ம வேணா ஆதிக்கிட்ட பேசி பார்ப்போமா? அட கூறு கட்டவளே, அவன் இப்பதான் லவ் ஃபெயிலியர்னு சொல்லி சுத்திட்டு திரும்ப நார்மலா இருக்கான். இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகணும்? என்னங்க, அங்கிட்டு போனாலும் இடிக்குது, இங்கிட்டு போனாலும் இடிக்குது. இப்ப என்னதான் பண்றது? அதான் சொன்னனே, விதி வழியது. சரி. அடடே சித்தப்பு, என்ன சித்தியை விட்டுட்டு வேற ஏதோ பொண்ணு கூட கடலை போட்டுட்டு இருக்கீங்க போல. இருங்க இருங்க, சித்தி கிட்ட சொல்றேன். டேய் என்னடா கலாய்க்கிறியா? அட சித்தி நீங்களா? இல்ல மண்டைக்கெல்லாம் டை அடிச்சு ஆளே அப்படி மாறிட்டீங்களா? அதான் கொஞ்சம் சந்தேகமா போச்சு. அது ஒண்ணு இல்லடா மகனே, நாளைக்கு ஒரு கல்யாண வீட்டுக்கு போகணும். அதான் மேடம் கருப்பு டையை பூசிட்டு
ஐயாக்கு ஈக்குவலா இறங்கியிருக்காங்க. ஓ அப்படியா? ஆனா சித்தப்பா சித்தி, உங்களுக்குலாம் வயசானாலும் உங்க அழகு ஸ்டைலும் இன்னும் மாறவே இல்லை. டேய், தலைவர் ஃபேன் யாராவது கேட்டா போட்டு தள்ளிட போறாங்க. பேசாம அங்கிட்டு போடா. ஏன் ஆதி, உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா? ம், கேளுங்க சித்தி. நாங்க 2 பேரும் சொன்னதை பத்தி நீ என்ன யோசிச்சிருக்க? சித்தி, ஆரம்பத்துல இங்க வந்தப்போ என் மனசுலயும் வேற ஒரு எண்ணம் தான் இருந்துச்சு. ஆனா நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயம் புரிஞ்சுச்சு. பெர்சி இந்த உலகத்துல எனக்காக படைக்கப்பட்டவ. ம், விளங்குன மாதிரிதான். டே ஆதி, நீ தான் கீர்த்தி ஆத்தின்னு எவ பின்னாடியே தெரிஞ்சிட்டு இருந்தியே, திடீர்னு என்னடா இப்படி மனசு மாறிட்ட? ஆமா சித்தப்பா, ஆனா அதெல்லாம் பாதியில வந்துச்சு, பாதியிலே போயிருச்சு. ஆனா பெர்சி அப்படி இல்லைல்ல, என் கூடவே இருந்தா, கடைசி வரைக்கும் கூடவே இருக்க போறா. மகனே, எதுக்கு கொஞ்சம் மனசு தேத்திக்கோடா. ஏன் சித்தப்பா? இல்ல, மறுபடியும் லவ் ஃபெயிலியர்னா இங்கதான் வந்தாகணும். இந்த தடவை அப்படி நடக்கலாம் வாய்ப்பே இல்லை. சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் பெர்சியை பார்த்துட்டு வரேன். டேய் சொல்றதை கேட்டுட்டு போடா. என்னங்க இவன் பாட்டுக்கு போறான். என்னதான் நடக்குதுன்னு தள்ளியிருந்து வேடிக்கை பார்ப்போம். எல்லா விஷயத்துக்கும் தொடக்கம்னு ஒன்று இருந்தால் முடிவுன்னு ஒன்று இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். ம், சரிங்க. சரி, அவங்க விஷயத்தெல்லாம் விடு. 2 நாள்ல ஊருக்கு கிளம்பிடுவாங்க. நம்ம கதைக்கு வருவோம். நம்ம கதையா? என்னது? அட ஆமா, தண்ணி பாய்க்கவே இல்லை, போய் பாய்ச்சிட்டு வந்துருங்க, மறந்தே போயிட்டேன். ஏய் கூறு கட்டவளே, நான் அதை சொல்லலடி. பின்ன வேற என்ன? பக்கத்துல வா, சொல்றேன். யோ மனுஷா, வேணாம். பகலு பகல் என்ன ராத்திரி என்ன, எல்லாம் ஒண்ணுதான். வாடி. ஏய் குட்டிமா, 20 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை எப்படி பார்த்தனும் அப்படியே இருக்குடி. ஆஹா, ஏன் சொல்ல மாட்டீங்க? ஏங்க வேணாம், கையெடுங்க. முடியாது. அச்சோ, உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு. என்னது வச்சிருக்கியா? அப்போ நமக்கு கல்யாணம் நடக்கலையா? லூசு, இந்த நேரத்துலையும் காமெடி. கரெக்ட்ல, இந்த நேரத்துலலாம் காமெடி பண்ணக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டா களத்துல இறங்கிடணும். மாமா சும்மா இருங்க. தொடங்கினால் கூசும் இடங்களா, நகங்களே கீரும் படங்களா, தேகம் என்பதென்ன ஓராடி கோபுரம். என்ன வேணும் உங்களுக்கு? வழி விடுங்க. ஏய், என்ன நீ ஓவரா பண்ற? யாரு? நானு ஓவரா பண்றேன்? நீங்க தான் நேத்து ஓவரா பேசிட்டீங்க. ஏய் சாரி ஸ்வேதா, நீ என்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டதும் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சத்தியமா வேணும்னே பேசல, ஏதோ தெரியாம வாய் தவறி வந்துருச்சு. வாய் தவறி வந்துருச்சா? இல்ல வினோத், நீங்க என்ன அப்படிதான் நினைக்கிறீங்க. ஏய் ப்ராமிஸா இல்ல, நான் தான் சொல்றேனே, இது வரைக்கும் என்கிட்ட அப்படிலாம் யாரும் நடந்துக்கிட்டதில்ல. பொண்ணுங்கன்னாலே அவங்க மேல ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும். நீ திடீர்னு அப்படி நடந்துக்கிட்டதும் எனக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல. சாரி. உங்க சாரி பூரியெல்லாம் கொண்டு போய் குப்பையில போடுங்க, எனக்கு ஒன்றும் வேணாம். ஏய் அதான் சாரி சொல்றேன்ல, மன்னிச்சிடறேன். நான் தான் உங்களுக்கு வேணான்னு சொல்லிட்டீங்கல்ல, எதுக்காக எங்கிட்ட மன்னிப்பு கேட்டு இப்படி ட்ராமா பண்ணிட்டு இருக்கீங்க? தயவு செஞ்சு வழி விடுங்க. ஏய் எனக்கு நீ வேணாம் தான், ஆனால் அதுக்காக ஒருத்தங்களை ஹர்ட் பண்ணிட்டு அப்படியே எப்படி விட முடியும்? சாரி, மன்னிச்சிரு. என்ன இருந்தாலும் நான் உன்னை அப்படி பேசியிருக்க கூடாது. சாரி ஸ்வேதா. அதான் சொல்லிட்டேனே, சாரிலாம் எதுவும் தேவையில்லைன்னு. கிளம்புங்க. நீ மன்னிச்சிட்டேன்னு சொல்லு, விடுறேன். பேசுறதெல்லாம் பேசிட்டு மன்னிப்பு கேட்டால் சரியா போயிருமா? வேற என்ன பண்ணணும்? இப்படிலாம் சாரி கேட்டால் நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். ஹக் பண்ணி உண்மையாகவே உங்கள் தப்பை உணர்ந்து சாரி கேளுங்க, நான் மன்னிக்கிறேன். என்னது ஹக் பண்ணணுமா? அதுக்கெல்லாம் வேற ஆள் பாரு. மனசில் உங்களை வச்சுட்டு நான் இங்கே வேற ஆளை பார்க்கறது. அப்போ எனக்கு என்ன வந்துச்சு? அப்படியே போங்க. ஆனால் நீங்கள் பேசினதை நான் கேட்டு சொல்லுவேன். ஏய் பார்த்து கல்லு. இதயம் ஒன்றல்லவா, எனதல்லதும் உனதல்லவா, எதை கேட்ட போதும் தரக்கூடுமே, உயிர் கூட உனக்காய் ஹலோ, என்ன பிடிச்சிருக்கிறது நீங்க. தருகின்ற பொருளாய் காதல் இல்லை, தந்தால காதல் காதல் இல்லை. ஓவெண்ணிலா கடைக்கு விலை போனியா? அதான் பிடிச்சிட்டேன். எனக்கு என்னன்னு விடாம தாங்கி பிடிச்சிங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். சரி, உங்க சாரி அக்செப்ட் பண்ணிட்டேன், கிளம்புங்க. ஐ, இப்படி கோவமா ரியாக்ட் பண்ணா லைட்டா ஒர்க் அவுட் ஆகுது. மேலே கை வைக்கும் போது சார் தடுக்கவே இல்லை. ரைட்டு, சும்மாவா சொன்னாங்க பெரியவங்க, அடி மேலே அடி அடிச்சா அம்மியும் நகருன்னு. ஒயிட் தாவணியில செம்மையா இருக்கான். இவ்வளவு நாள் இவளை போய் கண்டுக்காம இருந்துட்டோமே.
என்ன பாப்பா எங்கேயோ கிளம்பி ரெடியாகி நிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை முனுசாமி அண்ணே, அப்படியே வாய்க்கா வரப்பன்னு அதெல்லாம் பார்த்துட்டு வரலாம்னு நினச்சேன். இதெல்லாம் எங்கள் ஊருக்கு போனால் பார்க்க முடியுமா சொல்லுங்க? இங்கே இன்னும் 2 நாள் தான் இருக்க போகிறோம், அதான் கிளம்பிட்டேன். ஓ அப்படியாம்மா, சரி வாங்க நானே கூட்டிட்டு போறேன். முனுசாமி என்ன? மச்சான், நீங்கள் இப்போ வந்தீங்க? தம்பி வந்து 1/2 மணி நேரம் ஆச்சுமா, அங்க நின்று உங்களை சைட் அடிச்சுட்டு நிக்குது. ஐயோ போட்டு விடுறாரே. அண்ணே குட்டிமா எங்க போற? ஊர் சுற்றி பார்க்க இன்னும் 2 நாள் தானே இருக்க போகிறோம், அதான். அதுக்கு என்ன, வா நான் கூட்டிட்டு போறேன். நீங்களே இந்த ஊருக்கு புதுசு, உங்களுக்கு என்ன தெரியும்? நான் முனுசாமி அண்ணன் கூடயே போய்க்கிறேன். இந்த ஊருக்குள்ள போய் என்ன தொலைஞ்சிடவா போறோம்? சும்மா வா, நானே உன்னை கூட்டிட்டு போறேன். ஏமா அந்த தம்பி தான் சொல்லுதல, பேசாம அவர் கூடயே போங்க. எனக்கும் 1000 ஜோலி கிடக்கு, நான் அதை போய் பார்க்கறேன். சரிண்ணே, சரி நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன். சரி மச்சான், சரி வாங்க அப்படியே நடப்போம். போலாம். மச்சான் வாங்க போலாம். போலான்னு கிளம்பிட்டு அப்படியே சிலையாட்டம் அசையாம நிக்கிறீங்க. எல்லாம் உன் அழகுல மயங்கிதான். என்ன சொன்னீங்க? இல்ல இது வரைக்கும் உன்னை ஒயிட் ஹவுஸ் சரியில பார்த்ததே இல்லையா, அதான் லைட்டா ஸ்லிப் ஆயிட்டேன். ஐயா வலியுது, தொடச்சுக்கோங்க. ஏய் ஓவரா பண்ணாதடி. சரி வா போலாம்.